வணக்கம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கவுண்டின்யா ஐஎன்எஸ்வி கவுண்டின்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2000 ஆண்டு பழமையான ஒரு ஷிப்பை ரீக்ரியேட் பண்ணி இந்தியா ஒமனுக்கு அனுப்பிச்சி வச்சிட்ருக்கோம். இது உலக அளவுலேயே மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திக்கு. ஏன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு எல்லோரும் போயிட்டு இருக்கும்போது அந்த காலத்து டெக்னாலஜி ரீக்ரியேட் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அப்போலாம் எப்படி பண்ணாங்கன்றதே பாதி பேருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை அது இப்போ கற்பனை கதை கிடையாது, அது ஒன்றும் கட்டுக்கதை, நிறைய பேர் சொல்கிற மாதிரி கட்டுக்கதை கிடையாது. நிஜமாலுமே நம்மளுடைய பாரம்பரியமும் இதுவும் அவ்வளோ வெல்தியானது, அவ்வளோ திறமையானவங்க நம்மளோட முன்னோர்கள்ங்கிறத இப்போ நிரூபிக்கிற விதமாக இந்த கவுண்டின்யா ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கவுண்டின்யா ப்ராஜெக்ட் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதாவது கவுண்டின்யானா யார், இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஆரம்பித்தாங்க, என்னெல்லாம் வேலைகள் பண்ணாங்க, இப்போ என்ன நடந்துகிட்ருக்குங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு ஆர்வம் இருக்குங்கிற பட்சத்தில் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஐஎன்எஸ்வி கவுண்டின்யானா என்னது, கவுண்டின்யாங்கிறது யார், எதுக்காக அவர் பேர் வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படி இதெல்லாம் ஆரம்பிச்சது, எப்படி இந்த ஷிப்பை பில்டு பண்ணாங்க, அப்புறம் எப்படி இது செயில் பண்ண ஆரம்பிச்சது, கடைசியில் ஃபைனலாக என்ன லான்ச், இதெல்லாம் தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த கவுண்டின்யாங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன்ஷியன்ட் ஷிப்பு. அந்த ஷிப்புக்கு பேர் ஐஎன்எஸ்வி கவுண்டின்யா. அப்போ அந்த ஷிப்பு எவ்வளோ பழமையான ஒரு டெக்னாலஜினா 2000 ஆண்டுகள் பழமையான ஒரு டெக்னாலஜி. இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஐஎன்எஸ்வி கவுண்டின்யா ப்ராஜெக்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா, 1400 கிலோமீட்டர் இந்த கப்பல் போக போகுது. எங்கேருந்து? குஜராத்தோட போர்பந்தர்லேருந்து ஒமனில் இருக்க மஸ்கத்துக்கு போக போகுது. ஏன்னா அந்த காலத்தில் நம்மளுக்கும் ஒமனுக்கும் அவ்வளோ ஒரு ட்ரேடு நடந்திருக்கு, மரைடைம் ட்ரேடு. இது இப்போ கூட மோடிஜி அவர்கள் ஒமன் போயிருந்தார், அப்போ இதை பற்றி சொல்லியிருந்தார். நம்மளுக்குள்ளே அவ்வளோ ஒரு பழைய காலத்து உறவு இருக்குது, அதை நம்ம திருப்பி மீட்டெடுக்கணும். நடுவில் நடந்த நிறையா பிரச்சனைகள்னால மாறிடுச்சு, ஆனால் நம்மளுக்குள்ளே அவ்வளோ ஒரு நெருக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். அது முன்னாடியே இந்த ப்ராஜெக்ட்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் வரலாறு சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இந்த ஷிப் எப்படிப்பட்ட ஷிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் இதில் 16 செயிலர்ஸ் போக போகிறாங்க. இதோடைய லென்த்து 65 அடி, விட்த்து 22 அடி, உயரம் 13 அடி. இவ்வளோ பெரிய ஷிப்பு தான். அப்போ என்ன சொல்கிறதுனா, சாதாரண ஷிப்பு கிடையாதுன்னா, ஃபுல் கடலை நம்ம தாண்டி போகணும். அப்போ அவ்வளோ பெருசாக தான் பில்டு பண்ணியிருக்காங்க. வெயிட்டு கிட்டத்தட்ட 50,000 கிலோ, 50 டன் வெயிட்டேஜ் இதோடைய ஷிப்பு. இதுக்கு 15 நாள் டைம் எடுத்துக்கொண்டிருக்காங்க. இப்போ தான் 2 நாள் முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு 13 நாள் பொங்கலுக்கு முன்னாடி கப்பல் மஸ்கத்துக்கு போய் சேர்ந்துடும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை, இன்றைய காலகட்டத்தில் மாடர்னாக இருக்கிற ஷிப்பு மாதிரி இதில் இன்ஜின் கிடையாது, மோட்டர் கிடையாது, வெறும்னா என்ன இது கூட கிடையாதாம்மா, அது ஆணி கூட கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் ஆணி கிடையாது அப்படிங்கிறாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த காலத்தில் என்ன இருந்தது? மரம் இருந்தது, தேங்காய் நார் இருந்தது, சணல் கயிறு இருந்தது, கொடிகள், துணி இருந்தது. அப்போ இந்த துணி, இவ்வளோ பெரிய கொடி, இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், கயிறை இழுத்து டைரெக்ஷனை வச்சு அந்த ஒரு பெரிய அலை அடிக்குதுன்னா அந்த அலையும் மேனேஜ் பண்ணி அந்த கப்பல் என்ன பண்ணியிருக்குன்னா 1000 கிலோமீட்டர் நம்ம போய் ட்ரேடு பண்ணியிருக்கோம். அப்போ இதோடைய வரலாறு சொல்லும் போதே சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த காலத்தில் சோழர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி கலிங்கர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணாங்க. அப்போ நம்மளுக்கு அவ்வளோ காலத்து பழமையான மற்றவங்கள்லாம் கற்காலத்தில் இருக்கும்போது நம்ம கப்பல் செஞ்சு கண்டம் விட்டு கண்டம் போய் நம்ம தொழில் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ நம்ம தான் உலகத்துக்கே விஸ்வகுரு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம ஊரில் இருக்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் பொய் கதை, சும்மா கதை விட்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அடிச்சுடுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி இல்லை, இது நிஜம்தான்டா, நான் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி பண்ணுறாங்க. இது மற்ற நாடால் பண்ணவே முடியாது. இதுவே பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு நான் உங்களுக்கு போக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அப்போ இது என்னென்னா, இது ப்ரூஃப், நம்மளோட ஹிஸ்ட்ரி இஸ் ட்ரூங்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ப்ரூஃப்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ மாடர்ன் டெக்னாலஜி, இப்போ நம்ம ஸ்பேஸ் பற்றி பேசுகிறோம், நிஜமான கப்பல் பற்றி பேசுகிறோம், புல்லட் ட்ரெயின் பற்றி, இதெல்லாம் மற்ற நாடுகளில் பண்ணுறாங்கல்ல. இந்த மாதிரி நீ மோட்டர் இல்லாமல், இன்ஜின் இல்லாமல், ஆணி இல்லாமல் ஒரு கப்பல் செஞ்சு நீ 1000 கிலோமீட்டர் ஓட்டி பார்ப்போம்னு நம்ம கேட்டோம்னு சொன்னால் மற்ற நாடுகளில் பண்ண முடியாது. அப்போது அப்படி நம்ம என்ன பண்ணுறோன்னா, வரலாறு ப்ரூவ் பண்ணுறோம். ஒரு எக்ஸலண்ட்டான, பிரில்லியண்ட்டான ஒரு ப்ராஜெக்ட். ஸோ முதல்ல என்ன பண்ணுறேன்னு சொன்னால், அந்த கவுண்டின்யாங்கிறது யாருன்னு சொல்கிறேன். கவுண்டின்யாங்கிறவர் 2000 ஆண்டுகள் முன்னாடி இருந்து ஒரு ராஜா. எந்த இடத்துலன்னு சொன்னால், இப்போ காலகட்டத்தில் இருக்க ஒரிசா. அப்போ இப்போயோட ஒரிசாவில் இருக்கக்கூடிய கலிங்கா டைனாஸ்டியில் உள்ள ஒரு ராஜாங்கிறாங்க. இது இன்னொரு பேச்சு இருக்குது. என்ன பேச்சு இருக்குன்னு சொன்னால், இவர் ஒரு மெர்ச்சன்ட் அப்படிங்கிறாங்க, ஒரு தொழில் பண்ணுறவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் பேசுகிறவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கவுண்டின்யாங்கிற ஒரு மெர்ச்சன்ட்டுங்கிறாங்களே ஒழிய, மரைடைம் மெர்ச்சன்ட்னு சொல்கிறாங்களே ஒழிய, கம்போடியா, வியட்நாமோட ஹிஸ்ட்ரிலாம் நான் எடுத்து போய் பார்க்குறேன். அதுலாம் பார்த்தா இவர் ராஜான்னா சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோ கம்போடியாவோட வெப்சைட்லேருந்து நான் எடுத்துருக்கிறேன். இதில் துரதிருஷ்டவசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஐஎன்எஸ்வி கவுண்டின்யாவுடைய ப்ராஜெக்டோடைய அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, பெட்டர் இந்தியா அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த மீடியா ஹவுஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அதுதான் சஞ்சீவ் சன்யால்ங்கிறவர் அதை ஷேர் பண்ணியிருந்தார். அந்த ஆர்டிக்கலில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மெர்ச்சன்ட்னு போட்டு ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் ஒரு பரிதாபமான ஒரு ஆளோட ஃபோட்டோ போட்டு தான் அவர் தான் கவுண்டின்யான்னு போட்டிருந்தாங்க. ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரிசர்ச் பண்ணி பார்த்தா, கம்போடியா வெப்சைட்ஸில், வியட்நாம் வெப்சைட்ஸ்லாம்
கவுண்டின்யா அவர்களை ராஜாவாக தான் சொல்கிறாங்க. அப்போ இது 2000 வருஷம்னு சொன்னால் அது மாற்றி எல்லோரும் சொல்ல தான் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவர் ரெண்டுமே அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு ராஜா தான், ஆனால் இவருக்கு வந்து ட்ரேடில் ரொம்ப ஆர்வம், அதுவும் மெரைடைம் ட்ரேடில் ரொம்ப ஆர்வம், இந்த கப்பல் விஷயத்துலையும் அவர் வந்து பயங்கர ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ராஜா வந்து இப்படி கடல் கடந்து போகிறார். அப்படி போகும்போது எங்கே போகிறாருன்னு சொன்னால் வியட்நாம், கம்போடியா. இப்போ இருக்கிற கம்போடியா வியட்நாமோட கொஞ்சம் பகுதியாமா. அந்த நாட்டோடைய நாகா டைனாஸ்டின்னு ஒன்று இருக்காமா. அதாவது பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்பு தான் நாகான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைனாஸ்டியில் இருக்கிற ஒரு ராணி, சோமா அப்படின்னு ஒரு ராணி. அந்த ராணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி அந்த நாட்டில் ஒருத்தர் வராரு, அதுவும் கப்பலில் வராரு, அவங்கள போய் தாக்குவோன்னு சொல்லிட்டு ஆளை வச்சு, பைரேட்ஸ் வச்சு, இல்லாட்டி ஒரு டீம் வச்சு அவங்க கவுண்டின்யா அவர்களுடைய கப்பலை தாக்குறாங்களாம். தாக்கி அவங்கள வந்து முடக்கிடலான்னு முயற்சி பண்ணுறாங்க. கப்பலும் பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுதான். அப்புறம் அந்த டைனாஸ்டி கிட்ட போயிட்டு, அதாவது அந்த ஃபுனன் அப்படின்னு ஒரு கேபிட்டல், இப்போ இருக்கிற கேபிட்டல் பேர் ஃபுனன் சொல்லி சொல்கிறாங்க, அந்த இடத்துல வச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த தாக்குனவங்க எல்லாத்தையும் சமாளிச்சிடுறாரு. டேமேஜ் ஆன கப்பல் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறாரு. இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிடுறாரு. இதை பார்த்துட்டு இந்த ராணிக்கு வந்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்களாம். இந்த ராணி தான் அந்த ஃபோட்டோ காமிச்ச மாதிரி. ஸோ அந்த ராணி வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. அதாவது என்னன்னா, கப்பலில் இவ்வளோ தூரம் அவருக்கு வந்து நாலேஜ் இருக்குது, அங்கேருந்து வந்திருக்கிறாரு, இவ்வளோ நேர்த்தியாக சாமர்த்தியமாக சமாளிக்கிறாரு, வீரமாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. அதாவது தாக்க போனவங்க பெரிய சண்டையாகிட்டு இருக்கும்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டுறாங்க அந்த சோமாங்கிற ராணி. அப்போ கவுண்டின்யா என்ன பண்ணிடுறாருன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிடுறாரு. அவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அவங்க ஃபார்ம் பண்ணுற கிங்டம் பேர் வந்து ஃபுனன் கிங்டம் அப்படிங்கிறாங்க. இந்த ஃபுனன் கிங்டம்னா அந்த கம்போடியா வியட்நாமோடைய வரலாறில் ஃபஸ்ட்டு ராயல் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரலாறு. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்தியன் அண்டு அந்த ஃபுனன் கிங்டமோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ராயல்னு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இது நான் படித்து பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் சொல்கிறது ஒரு துருஷ்டவசம். நம்மளோட ஹிஸ்ட்ரியில் இல்லையாமா, நம்ம நிறையா அழிச்சிட்டோம் இல்லாட்டி திரிச்சிட்டாங்க. கம்போடியன் ஹிஸ்ட்ரியில் இது டீட்டெயில்டாக இருக்குது, வியட்நாம் ஹிஸ்ட்ரியில் டீட்டெயில்டாக இருக்குது. இது இன்னொரு காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து அங்கே போயிட்டு அந்த கிங்டம் ஃபார்ம் பண்ணுறாரு இல்லையா, ஃபுனன் கிங்டம். அதுக்கப்புறமா இவர் அதிகபட்சமாக இந்தியாவோடையும் சைனாவோடையும் தொழில் பண்ணியிருக்காரு. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சைனாவோட வரலாறுலையும் நிறையா இவரை பற்றி எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ தூரம் சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியலன்னு சொல்லுவோம்ல பொதுவாக, அது இப்போ நடக்குது. ஏன்னு சொன்னால் இவரை பற்றி கம்போடியா ஃபுல்லாக தெரியுது, வியட்நாம் தெரியுது, சைனா தெரியுது, இந்தியாவுக்கு தெரியல. ஆனால் சரி, பெட்டர் லேட் தேன் நெவருங்கிற மாதிரி இப்போவாது நம்ம என்ன பண்ணுறோன்னா அவர் பேரில் ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து அது வந்து உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி நம்ம பண்ணுறோம். அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ இதுதான் வந்து கவுண்டின்யா அவர்களுடைய வரலாறு. இப்போ நம்ம ப்ரெசன்ட் டேக்கு வந்துடுவோம். ஸோ ப்ரெசன்ட் டேயில் 2021 டிசம்பர் 17 சஞ்சீவ் சன்யால், இவர் வந்து ஒரு ரைட்டர், ஆத்தர், ஹிஸ்டோரியன், இந்த கடல் கப்பல் சார்ந்ததில் பயங்கர ஆர்வம் உள்ளவர். அப்போ சொல்கிற மாதிரி கவுண்டின்யா ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நம்ம வந்து அந்த காலத்தில் உள்ள கப்பல், அவர் வந்து அந்த கப்பல் துறையில் பயங்கர விளங்கியிருக்கிறாரு, அதை பண்ணுவோன்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசுறதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2 வருஷம் தீவிரமாக ரிசர்ச் பண்ணுறாங்க. இது நடக்குமா, சாத்தியமா, இது செய்கிறதுக்கு வந்து ஆளுங்க நம்மக்கிட்ட இருக்காங்களா, இது செஞ்சது மட்டும் பத்தாதாமா, ஏன்னா செஞ்சதுக்கப்புறமா அந்த கப்பலை ஓட்டுறதுக்கு செயிலர்ஸ் இருக்காங்கல்ல, அதுக்கும் அவ்வளோ திறமசாலிங்க வேணும். ஏன்னா கயிறை இழுத்து தான், இந்த கொடியை அசைச்சு தான், கயிறை இழுத்து தான் நீங்கள் வந்து கப்பலை அங்கே கொண்டு போகணும். பெரிய ஒரு வேவ் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நான் அந்த வீடியோவும் ஒரு சிலது இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோ ரஃப் டெரெயினாக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ட்ரிபிள் டைம். நார்மலாக உங்களுக்கு 5 நாள் 6 நாளில் போயிடலாம் போல். இந்த கப்பலில் நீங்கள் 15 நாள் போகிறீங்க. பட் ஸ்டில் 15மே ஓகே தாங்கிறேன் நான். அந்த காலத்தில் போயிருக்கிறாங்களா 15 நாளில். அப்போ நம்ம இப்போ இருக்கிற செயலர்ஸால் 15 நாள் ஆகுது. அப்போ இருக்கிறவங்க பயங்கர திறமசாலியாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அப்போது அடிக்கடி போயிட்டுருப்பாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிருப்பாங்க. அப்போது எனக்கு இது 15 நாள் கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் ஆகி நம்ம வந்து 1/3 இல்லை ஹாஃப் தி டைம் தான் சேவ் பண்ணுறோமா, அப்போ 2000 வருஷத்தில் நம்ம பாதி டைம் தான் சேவ் பண்ணுறோமான்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் வெயிட் ரொம்ப ஹெவியாக கொண்டு போகலாம், எவ்வளோ பெருசுனா கொண்டு போகலாம், அந்த துறையில் ஒரு புக்கம் இருக்குது. ஸோ அதான் எப்படி ரிசர்ச் ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரியுது இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து பழைய காலத்து ரெக்கார்டு எடுத்தால் தான் பண்ண முடியும். இது வந்து கரண்ட் விஷயம் கிடையாது, 2000 வருஷம் பழசுங்கிறனால மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கூடயும் ஒரு MOU போடுறாங்க. இப்போ சஞ்சீவ் சன்யால் அவர் வந்து இந்த ஐடியாவை வந்து முதல்ல ஆரம்பித்து கொண்டு வராரு. அப்புறம் நேவி கூட ஒரு MOU, அப்புறம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், அதுக்கப்புறமா ஹோடி இன்னோவேஷன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த மாதிரி கப்பல் சம்மந்தப்பட்ட மோல்டிங், இந்த கப்பல் செய்கிறதுக்கான வேலைகள் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். அப்போ இந்த 3 நிறுவனமும் சேர்ந்து ஒரு ட்ரைபார்ட்டி அக்ரிமெண்ட் போடுறாங்க. ட்ரைபார்ட்டி அக்ரிமெண்ட் போட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி எந்த கப்பல் பண்ணலாம், ஏன்னா ஏகப்பட்ட கப்பல் இருந்திருக்கும்ல. அப்போ எதை பண்ணலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து அஜந்தா கேவ்ஸ்ன்னு இருக்குது, அஜந்தா எல்லோரா கேவ்ஸ். அதில் 5th செஞ்சுரியில் உள்ள ஒரு பக்கா படம் கிடைக்குதுங்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு காமிச்சிக்க ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ். ஸோ இந்த 5th செஞ்சுரி இமேஜை வந்து என்ன பண்ணிக்க போகிறோம்னா ரெஃபரன்ஸாக எடுத்துப்போம். ஏன்னா இது வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது. இப்போ நம்ம INS கவுண்டிவியாவில் பார்க்குற மாதிரியே அந்த கொடி வச்சு, அந்த கயிறு வச்சு
இப்போ நம்மகிட்ட இதை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு நிறைய இமேஜஸ் கிடச்சிருக்கு அந்த கல்வெட்டுலாம். ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுத்து இது மாதிரி தான் நம்ம கப்பல் பண்ண போகிறோம்னு முடிவு பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் பண்ணிடுறாங்க கம்ப்ளீட்டாக ஆர்கிடெக்சர் வச்சு. இதில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இது ஸ்டிச்டு ஷிப், அதாவது இப்போ இருக்கிற மாதிரி ஆணி அடித்து இந்த மாதிரி மெக்கானிசம் மிஷினரி அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் அதே ஷிப்பை நம்ம திருப்பி பண்ண போகிறதா நோக்கமே. இது வந்து தென்னம் நார் அதெல்லாம் பேஸ் பண்ணி ஹைட்ரோ எக்கனாமிக்ஸும் மேட்ச் ஆகணும், கடல் வந்து பயங்கர டஃப் டெரைனாக இருக்கும், அதெல்லாம் மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செட் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கலி ஓவர். அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஐஐடி மெட்ராஸோட ஒரு அக்ரிமெண்ட். அப்போ ஐஐடி மெட்ராஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, டோயிங் டேங்க் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே போய் ஒரு ப்ரோட்டோடைப் வச்சு அதை டெஸ்ட் பண்ணி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஐஐடி மெட்ராஸ்லேயே வேவ் பேசின் ஒன்று இருக்குது போல், அதாவது அலைகள் சம்மந்தப்பட்ட ஹைட்ரோடைனமிக்ஸ் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நிறையா பண்ணி முடிச்சுட்டு 2 வருஷம் 2021 2023 இந்த வேலைகள்லாம் பண்ணி டிசைனை ஃபைனலைஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் இப்போ என்ன முடிவு பண்ண போகிறாங்க, இப்போ கெட்ட போகிறோம் எல்லாம் இப்போ டிசைனில் ஓகே, பேப்பர்லேருந்து இப்போ ஆக்சுவல்ஸ் கொண்டு வரணும். அப்போ நாடு ஃபுல்லாக பார்த்தா இது எங்கே பண்ணுறாங்கன்னா கேரளாவில் தான் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்களேன், இந்த கலிங்கா டைனாஸ்டிங்கிறது ஒரிசா, இதை வந்து இந்த மாதிரி தியரிட்டிக்கல் டெஸ்ட் பண்ணது ஃபுல்லாக தமிழ்நாடு சென்னை, இதை ஃபிசிக்கலாக பில்டு பண்ண போகிறது வந்து கேரளா, இதை வந்து ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது, அதாவது இங்கே எங்கேருந்து கிளம்ப போகுதுன்னா போர்பர்லேருந்து கிளம்ப போகுது. அப்படியே பாருங்கள் நம்ம நாடு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஒரிசாவில் கலிங்கா, தமிழ்நாடு, கேரளா, குஜராத். இதை விட என்ன ஒரு ஒருமைப்பாடு வேணும்? இவங்க என்ன சொல்கிறது, இப்படி புரிஞ்சிக்காமல் இருக்காங்களேன்னு வருத்தமாக இருக்குது நம்ம ஒருமைப்பாட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறத கேட்கும்போது. சரி, ஸோ இந்த ஐஐடி மெட்ராஸ் எல்லாம் ஓகே பண்ணிடுறாங்க. ஓகே பண்ணதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் பில்டிங் ஆரம்பிக்க முன்னாடி பூஜை 2-3 பூஜைகள் பண்ணுறாங்க. ஃபவுண்டேஷன், அதாவது நம்மளுடைய கப்பலோடைய ஃபவுண்டேஷன் பில்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை. அதுக்கப்புறம் நாவ் தேவி பூஜை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த தேவி வந்து புத்திஸ்ட் தேவின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னு சொன்னால், இப்போ நம்மளுடைய கவுண்டின்யா ராஜாவும் அந்த மெர்ச்சன்ட் ராஜாவும் அந்த ராணியும் சோமா ராணியும் வந்து வியாதபுரா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் அதுக்கு பேர் வந்து ஃபுனன் கிங்டம், அப்போது அதுக்கு பேர் வந்து வியாதபுரா, வியாசக்கு பதிலாக வியாதபுரா போல். ஸோ வியாதபுரான்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஹிந்துவும் புத்திஸ்ட்டும் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வருவதுக்கப்புறமா அடுத்த காலங்கள்லாம் அப்படி வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த தேவியும் வந்து கொஞ்சம் புத்திஸ்ட் ரிலேட்டட் தேவின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி டீட்டெயில்டாக உள்ளே போக முடியல. ஸோ இந்த தேவிக்கும் இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு பில்டிங் ஆரம்பிக்கிறாங்க. கேரளாவுக்கு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பில்டு பண்ணுறாங்க. 2023 செப்டம்பர்லேருந்து பிப்ரவரி 2025 பில்டு பண்ணுறாங்க. 20 பேர் முழு மூச்சா இதுக்குன்னு 1.5 வருஷம் பில்டு பண்ணியிருக்காங்க இந்த கப்பல். பாருங்களேன், இவ்வளோ 2000 வருஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து 1.5 வருஷம் அது பில்டு பண்ணுறதுக்கு. இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு, ஹோடி இன்னோவேஷன்ஸ்னு ஒரு தனி நிறுவனத்தோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு நம்ம இவ்வளோ சக்தியை பயன்படுத்தி நம்மளுக்கு 1.5 வருஷம் ஆகுது. ஸோ அந்த கயிறு, அந்த வுட்டு எல்லாத்தையும் அவங்க வந்து சோர்ஸ் பண்ணி அதை கரெக்டாக செக் பண்ணி பில்டு பண்ணுறாங்க. முடிஞ்சதுக்கப்புறமா கர்வார் அப்படின்னு சொல்லிட்டு நேவல் பேஸில் 21 மே 2025 இதை வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னா எனிவே இப்போ நம்ம உலகத்தெல்லாம் சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், போர்பந்துலேருந்து இது வந்து கல்ஃபுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறோம், 15 நாள் ஆகும்லாம் சொல்கிறோம். அப்போ உலகமே பார்க்க ஆரம்பிச்சிருது, மோடிஜி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ எடுத்தோன்னே நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? அப்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாங்கன்னா மேலேருந்து டிசம்பர் வரைக்கும் அதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி என்ன இதுன்னெலாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலி நம்ம வந்து இப்போது ஓமனுக்கு வண்டியை அனுப்பிச்சாச்சு. இப்போ அந்த வண்டி வந்து போயிட்டுருக்குது. அந்த 20 பேர் கொண்டு 15 பேர் கொண்ட 16 பேர் கொண்ட அந்த கப்பல் வந்து மஸ்கத்துக்கு போயிட்டுருக்குது. கடவுள் புண்ணியத்தில் நம்ம கடவுள் வேண்டிக்கலாம் நல்லபடியாக அது வந்து என்ன பண்ணி சேரணும்னு சொன்னால் ஒமனுக்கு பத்திரமா சூப்பராக போய் சேர்ந்துருச்சுன்னு சொன்னால், எப்படி நம்ம வந்து சந்திராயன் விடும்போது அது பெரிய சாதனையோ, இதே போல் நம்மளுக்கு வந்து வரலாறையும் நம்ம வந்து உறுதிப்படுத்துறது அவ்வளோ பெரிய சாதனை. இது யாராலையும் நம்பவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இது வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ்மெண்ட்டு, ஒரு மிகப்பெரிய உறுதிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கும். ஸோ நல்லா இருக்குது. இது கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணிங்க. நீங்கள் ஏதாவது இதில் வித்தியாசமானது கேள்விப்பட்டீங்களா, இதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, திருத்தணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் அடிஷன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். கப்பல் போயிட்டு ஒமனில் சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு அப்டேட் கொடுப்போம், என்ன நடந்தது, வேறு எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து அந்த மஸ்கத்தோடைய ஒமனோடைய அம்பாசிடரும் என்ன பண்ணியிருந்தாருன்னு சொன்னால், இதோடைய லான்ச் அப்போ ஃப்ளாக் ஆஃப் அப்போ வந்து அவரும் வந்து என்ன பண்ணாருன்னு சொன்னால் இதில் பங்கு பெற்று இதை வந்து ஓகே பண்ணார். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய பேக்ரவுண்ட். என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.